ஸ்ரீ மச்சமுனியே சரணம். ஓம் ஸ்ரீ மச்சமுனியே சரணம். ஓம் ஸ்ரீ மச்சமுனியே சரணம். மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை. இருப்பாற்றுப் படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும். விளக்கிக் கழிமுகத் துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளியை கருத்திடை நிறுத்தி ஓங்கும். திருவளர் பொழுதை அருளும் சூரிய கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றி பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ஞானாற்றுப்படையே. இருப்பாற்றுப் படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும். விளக்கிக் கழிமுகத் துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளியை கருத்திடை நிறுத்தி ஓங்கும். திருவளர் பொழுதை அருளும் சூரிய கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றி பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ஞானாற்றுப்படையே. மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை. 4வது பகுதி. ஆத்ம அசரீரி. அறிவு, அறிவு பெருக்கம், அறிவு நுட்பம் என்ற சுதந்திரத்தை காணிக்கை வைத்தால் மும்மலம் எரிய ஆரம்பிக்கும், நிர்மலம் புரிய ஆரம்பிக்கும்.
அறிவென்று கை கொண்டதெல்லாம் ஆணவம் வளர்க்கும் மதனால் வெறி கொண்டு கர்மம் வளர்ந்தே வித்திடம் மறைக்கும் அந்த அறிவென்று கை கொண்டதெல்லாம் ஆணவம் வளர்க்கும் மதனால் வெறி கொண்டு கர்மம் வளர்ந்தே வித்திடம் மறைக்கும் அந்த நெறி நின்றே மாய்கை தானா நிலை நின்று மலமாயோங்கி நெறி நின்றே மாய்கை தானா நிலை நின்று மலமாயோங்கி செறிவுற்றுச் செழுமை அமல சிறப்பேற்றாரிவு வீணே செறிவுற்றுச் செழுமை அமல சிறப்பேற்றாக அறிவு வீணே வீணாகும் இந்த அறிவு மாணிக்கத்தை உணர்வாய் மாற்றுவதே சுதந்திர காணிக்கை. உணர்வோங்க அறிவும் ஓங்க ஒவ்வொரு நொடியும் ஞான புணர்வுற்று புனிதம் ஓங்க புதையலாம் நிர்மல இருப்பின் உணர்வோங்க அறிவும் ஓங்க ஒவ்வொரு நொடியும் ஞான புணர்வுற்று புனிதம் ஓங்க புதையலாம் நிர்மல இருப்பின் மனமோங்க பிறப்பும் இறப்பும் மறந்த பிரம்மாண்டம் ஓங்க மனமோங்க பிறப்பும் இறப்பும் மறந்த பிரம்மாண்டம் ஓங்க கணந்தோறும் ஓங்கி ஓங்கி காலமாய் ஓங்கும் கருவே கணந்தோறும் ஓங்கி ஓங்கி காலமாய் ஓங்கும் கருவே காலமாய் ஓங்கும் கருவே. அறிவிலும் உணர்விலும் கிடந்தால் ஒடுக்கம் அறிவிலும் உணர்விலும் கிடந்தால் ஒடுக்கம் கடந்தால் ஓங்குதல் அறிவிலும் உணர்விலும் கிடந்தால் ஒடுக்கம் கடந்தால் ஓங்குதல் கடத்தும் நுட்பமே ஆத்ம அசரீரி. வா மகனே நாதாந்தம் கேட்கலாம். இயக்கத்தின் ஒழுங்கை பார்க்க இயங்காத இயக்கம் தோன்றி மயக்கத்தை அறுக்கும் அந்த
மந்திர தெளிப்பே ஞான இயக்கத்தின் ஒழுங்கை பார்க்க இயங்காத இயக்கம் தோன்றி மயக்கத்தை அறுக்கும் அந்த மந்திர தெளிப்பே ஞான சுயமுற்று சுயமாய் அதிரும் ஸ்ருதியாதி ஸ்ருதிதான் உன்னை சுயமுற்று சுயமாய் அதிரும் ஸ்ருதியாதி ஸ்ருதிதான் உன்னை நயமாக்கினாதன் சபைக்குள் நடுவாக்கும் நாத துவனியே நயமாக்கினாதன் சபைக்குள் நடுவாக்கும் நாத துவனியே நாதமற்ற நாதமான நாதம் போல் உணரப்படுகின்ற நாதாந்த நாதமுடி நாதம் கேட்க காலமற்ற காலமான நிகழ்காலம் வா மகனே. கர்மங்களற்ற கர்மமான ஆதி கர்மம் அங்குதான் விளங்கும். நாதாந்த அதிர்வே மலத்தின் நாற்றத்தை போக்கி மணக்கும் வேதாந்த அருளை நிரப்பி விரிவண்ட பொருளாய் மாற்றி நாதாந்த அதிர்வே மலத்தின் நாற்றத்தை போக்கி மணக்கும் வேதாந்த அருளை நிரப்பி விரிவண்ட பொருளாய் மாற்றி போதாந்தம் புகட்டும் நொடியுள் பொங்கிய பொங்கி வழியும் போதாந்தம் புகட்டும் நொடியுள் பொங்கிய பொங்கி வழியும் ஆதார வைப்பின் நிதிதான் ஆத்ம அசரீரி பொழிவே ஆதார வைப்பின் நிதிதான் ஆத்ம அசரீரி பொழிவே ஆத்ம அசரீரி பொழிவே. ஆத்ம அசரீரி எனும் ஆதிஸ்ருதிதான் ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம். இந்த எல்லை வரைதான் அடியேன் உன்னை ஆற்றுப்படுத்த முடியும். ஆத்ம பிரம்மாண்டம் உணர்ந்து ஓங்க நாதாந்த விருந்தை பருகி பசியாறு. இதுதான் அன்னதானம். அன்னமே பிரம்மம். அசரீரி உண்ட பின்தான்
அசராமல்லாதி சபைக்கு வசமாகும் வரங்கள் அமையும் வந்ததன் ஜென்ம லாபம் அசரீரி உண்ட தின்தா அசராமல்லாதி சபைக்கு வசமாகும் வரங்கள் அமையும் வந்ததன் ஜென்ம லாபம் நிஜமாகும் மகனே இந்த நிறைவுதான் ஆத்ம இறையின் நிசமாகும் மகனே இந்த நிறைவுதான் ஆத்ம இறையின் அசரீரியாகும் அதனை அணுகினால் அனைத்தும் உனதே அசரீரியாகும் அதனை அணுகினால் அனைத்தும் உனதே ஜோதி அல்ல இறைநிலை கடந்தால் நாதம் நாதம் அல்ல இறைநிலை கடந்தால் ஆதிஸ்ருதி ஸ்ருதி அல்ல இறைநிலை கடந்தால் 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 மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலை இதுதான் ஞான பிரம்மாண்டம் எனும் ஓங்குதலுக்கான மகாஸ்ரீ ஞான விஸ்வரூபம். Da